உறவுகளால் நிராகரிக்கப்பட்ட முதியவர்களை காக்க பல்வேறு இடங்களில் அரசு காப்பகங்களை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தின் ஆங்காங்கே தென்படும் முதியவர்கள் காப்பகங்களின் தேவை குறித்த பார்வையை அரசுக்கு உணர்த்துகிறார்கள். ஆதரவற்ற நிலையில் இருக்கும் முதியவர்களை நெல்லை மாவட்டத்தில் ஆங்காங்கே காண முடிகிறது. உடல்நிலை பாதிக்கப்பட்ட முதியவர்களை இரவு நேரங்களில் ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகே சிலர் இறக்கிவிட்டு செல்வதையும் பார்க்க முடிகிறது. குடும்ப பாரத்தை குறைத்துக் கொள்வதாக கூறி பெரும் பாவத்தை பலர் தூக்கிச் செல்கின்றனர். சிலர் வீட்டில் உள்ளவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வந்துவிட்டதாக சொல்கின்றனர். அன்றாட உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காமல் அவதிப்படுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. மேலும் தமிழ்நாடு காவல்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் இந்த ஆண்டு மார்ச் 17ஆம் தேதி நிலவரப்படி உறவுகளுடன் ஏற்பட்ட மன வருத்தம் மற்றும் பல்வேறு காரணங்களால் 5,25,439 பேர் வீட்டை விட்டு மாயமாகி உள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அடையாளம் காணப்படாத சடலங்களாக 3,80,492 பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் அவங்கள பராமரிக்க முடியல அப்படின்னா அவங்களே வெளியே அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி வெளியே அனுப்பியும் நிறைய பேர் பிச்சை எடுத்துட்டு இன்னும் இருக்கிறத நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த நிலைகள்லாம் கண்டிப்பா மாறணும். அப்புறம் பாத்தீங்கன்னா தனியார் அரசு என்னன்னா மனநல காப்பகத்தை அவங்களே எடுத்து நடத்தினா மட்டும்தான் இந்த நிலைகள்லாம் கண்டிப்பா மாறும். இவ்வாறு குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு உயிரிழப்பவர்களுக்கு இறுதி காரியங்களை செய்யும் பணியில் சில தொண்டு நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. என்றாலும் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். தவறிட்டாலும் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு போன் வருது. அதை எடுத்துட்டு போய் நாங்கள் மார்ச்சேரியில் கொண்டு வச்சிருந்து ஒரு 3 நாள் அதை பாதுகாத்து அவங்க இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை ஒரு 4 நாள் வச்சிருந்து அப்படியே அது ரொம்ப நாள் அந்த உடல் இருந்து அதுக்கு பிறகு அந்த பாடியை அடக்கம் பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் அவங்க ஸ்டேஷன்ல இருந்து சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் குழுல இருந்து ஒரு 4 பேர் போய் அதை நல்ல அடக்கமா பண்ணி தந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். அதாவது சொந்தக்காரங்க விட்டுருதாங்க, பெற்ற தாய் தகப்பனை அவங்கள பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுருதாங்க. அவங்க ரோட்டு ஓரமா யாசகம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துட்டு உடல்நல குறைவால இறந்து போயிருந்தாங்க. அதை காவல்துறை மீட்டு மார்ச்சரில் வச்சு 1 வாரம் கழிச்சு நாங்கள் அதை அடக்கம் பண்றோம். அது ரொம்ப ஒரு வருத்தக்குரிய விஷயமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் இருந்தும் அவங்க வீட்டை விட்டு வெளியே இது பண்ணி விட்டுட்டு அவங்க அனாதையா இறந்து போய் அவங்கள அடக்கம் பண்ண கூட யாரும் இல்லாம அந்த மாதிரி நிலைமை திருநெல்வேலியில ஒரு இதா நடந்துகிட்டு இருக்கு. இது மூலமா என்ன கோரிக்கை வைக்கன்னா, அதாவது தாய் தகப்பனை பாருங்க இப்படி ரோட்ல விட்டுட்டு அவங்கள மரணிச்சு இது ரொம்ப வருத்தத்துக்குரிய இதா இருக்கு. இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரியிடம் புதிய தலைமுறை கேட்டதற்கு, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு நேரடி கண்காணிப்பில் முதியோர்களுக்கான எந்த காப்பகமும் இல்லை எனவும் அரசு நிதி பெறும் தனியார் காப்பகங்கள் மட்டுமே இருப்பதாகவும் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் முழுவதும் 19 இடங்களில் முதியோர் காப்பகங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதில் சுமார் 519 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதியவர்களை மீட்டு பராமரிப்பது மட்டுமே தங்களுடைய பணி என்றும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு சாலையில் சுற்றுபவர்களை மீட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கும் பணியை மாற்றுத்திறனாளி துறையும் சுகாதாரத்துறையும் இணைந்து மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட இவர்களை போன்றவர்களை மீட்டு உரிய சிகிச்சை அளித்து உறவினரிடம் ஒப்படைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி.